வாங்க இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு கொஞ்சம் பாயாசம் வைக்கலான்ட்டு அவள் பாயாசம் அவளும் வெள்ளரவையும் போட்டு தேவையான பொருள் எல்லாம் இப்போ காட்டுறேன் பாருங்க. தேவையான பொருள் பாருங்க. இது சர்க்கரைங்க இந்த அளவு. இன்னும் வேணுனாலும் நீங்கள் வேணால் நிறைய வேணாலும் போட்டுக்க சர்க்கரை. இது அவளுங்க, இது ரவை இந்த அளவு. அப்புறம் இது வந்து தேங்காய் பால் எடுக்கணுங்க. தேங்காய் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வச்சுருக்குறாங்க. இது வந்து திராட்சை முந்திரி. இப்போ வந்து ரவை வந்து வறுக்கணுங்க. ரவையை மட்டும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ரவை வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டு அவள் அப்படியே தண்ணியில் கழுவி அப்புறம் போடலாங்க. ரவை வெந்த பிறகு ரவை நான் பாதிக்கு மேலே வெந்த பிறகு அவள் அப்புறம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வறுத்துட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம். கொஞ்சம் நல்லா இருக்கும், வித்தியாசமா செஞ்சு பாருங்க. வறுக்கும் போதே மனம் வருது பாருங்க வெள்ளை ரவை. போதுங்க, ரவை வறுத்தாச்சு. நான் தேங்காய் பாலெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா செய்யும்போது அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் செய்முறை எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் ரவையை வேக வச்சிடலாம். ரவையை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. ரவையை வேக வச்சுக்கலாங்க. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வேக வச்சு கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அவளை போட்டுடலாங்க. கழுவிக்கிறேங்க, கழுவிக்கலாங்க அவளு. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. பாருங்கள் வெந்துருச்சு. இன்னும் சர்க்கரை போட்டு கொஞ்சம் நேரம் நிறையா ஒரு 10 பேர்த்துக்கு ஆகுங்க. சர்க்கரை தேவையான அளவு எச்சா வேணுங்கிற சர்க்கரை எச்சா கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் பிடிக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க. நான் ஏலக்காய் மட்டும் தனிக்கல, ரெடிமேடா அரைச்சே வச்சிருப்பேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாங்க.
சீக்கிரமா செஞ்சு பாயாசம் பண்ணிடலாம். அவளும் வெள்ளை ரவை பாயாசம். பாருங்க, நெய் காஞ்சிருச்சு. திராட்சை முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. பாயாசம் ரெடி ஆயாச்சுங்க. திராட்சை முந்திரி கொட்டணும்னா பாயாசம் ரெடி. திராட்சை முந்திரி வறுத்தாச்சுங்க. இப்போ திராட்சை முந்திரி கொட்டிடலாம். பாயாசம் ரெடி. நேரத்தில் செஞ்சிடலாங்க. சீக்கிரமா கெஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு பாயாசம் பாருங்க. ஒரு டம்ளர் வெள்ளை ரவை, ஒரு டம்ளர் அவல், அப்புறம் சர்க்கரை. ரெடி ஆயிடுச்சுங்க. 15 நிமிஷத்துல பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமா கெஸ்ட் வந்தா சீக்கிரமா செஞ்சிடலாம். ஒரு டம்ளர் வெள்ளை ரவை, ஒரு டம்ளர் அவல், பெரிய டம்ளர்ல சர்க்கரை, அப்புறம் முந்திரி திராட்சை தான். 15 நிமிஷம் தான் ஆச்சுங்க. இப்போ நான் கிச்சனுக்குள்ள செஞ்சாச்சு.